1000 வருஷமா மண்ணுக்குள்ள ஒளிஞ்சிருந்த தங்கம். நம்ப முடியலல்ல? இது ஏதோ சினிமா கதையில்ல, நிஜமாவே நடந்திருக்கு. இந்த ஒரு நிமிடம் உங்க கற்பனையையே மாத்திரும். முழுசா கேளுங்க. பனாமா நாட்டுல இருக்கிற எல் கானோ பகுதியில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த அதிசயமே நடந்துச்சு. அங்க ஒரு கல்லறைய பார்த்திருக்காங்க. ஆனா அது சாதாரண கல்லறை இல்ல. கிபி 800ல இருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய மனுஷனோட கல்லறை. உள்ள பார்த்தா 2 தங்க வளையல்கள், காதணிகள், அப்புறம் வவ்வால் முதலை உருவம் பொறிச்ச சுத்தமான தங்க மார்பு தகடுகள். அந்த காலத்திலேயே இவ்வளவு நுணுக்கமான தங்க வேலைப்பாடான்னு உலகமே வியந்து போயிருக்கு. நம்ம ஊரு கீழடி ஆதிச்சநல்லூர்ல புதையல் கிடைச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று சான்று இது. ஆச்சரியம் என்னன்னா, கடந்த 20 வருஷமா இங்க ஆராய்ச்சி நடக்குது. இதுவரைக்கும் இதே மாதிரி 9 கல்லறைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த காலத்துல அந்த ஊர் எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஐரோப்பியர்கள் அந்த நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க தங்கத்தை சுத்திகரிக்கிற தொழில்நுட்பத்தை கத்து வச்சிருக்காங்க. இது வெறும் தங்கம் இல்ல, ஒரு சமூகத்தோட அடையாளம். பண்டைய நாகரிகங்கள் நாம நினைச்சதை விட ரொம்பவே முன்னேறி இருந்திருக்குங்கிறதுக்கு இதுவே சாட்சி. இன்னும் தோண்ட தோண்ட என்னென்ன ரகசியங்கள் வெளிவரப் போகுதோ தெரியல. உங்க வீட்டுக்கு அடியில இப்படி ஒரு தங்க புதையல் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா 1000 வருஷமா மண்ணுக்குள்ள ஒளிஞ்சிருந்த தங்கம்